CAT 2026 ப்ரிப்பரேஷன் பண்ணணும்னு யோசிக்கிறீங்களா? 2 to 3 மினிட்ஸ்க்குள்ளே உங்களுக்கு இதுக்கான ஃபுல் ப்ரிப்பரேஷன் பிளான் கொடுத்துருவா. நோட் பண்ணிக்கோங்க. ஸ்டெப் 1, எக்ஸாமை நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்படின்னா என்ன? CAT காமன் அட்மிஷன் டெஸ்ட். இது வந்து 3 செக்ஷன்ஸ் இருக்குது. இதில் ஃபர்ஸ்ட் செக்ஷன் VARC which is English, செகண்ட் செக்ஷன் DILR which is Logic, and தேர்ட் செக்ஷன் is Quants which is Maths. டோட்டல் 120 மினிட்ஸ் இந்த பரீட்சை நடக்குது. நவம்பர் லாஸ்ட் சண்டே இந்த பரீட்சை நடக்குது. அப்போது நம்ம வந்து இது வரைக்கும் அவங்க பேட்டர்ன் மாற்றலை, ஆனால் இனிமேல் மாறினாலும் மாறலாம். அதை மட்டும் கொஞ்சம் அலர்ட்டாக இருந்துக்குங்க. ஸ்டெப் 2, நம்மளுக்கு ஒரு ஃபர்ஸ்ட் 4 months இப்போ தான் நீங்கள் ப்ரிப்பரேஷன் ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 4 months எடுத்து பேசிக்ஸை ஸ்ட்ராங் பண்ணுங்கள். பேசிக்ஸ்னால் என்ன? இங்கிலீஷில் பேசிக்ஸ் என்ன? பேசிக் கிராமர், சென்டென்ஸ் மேக்கிங், பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் idioms அண்ட் phrases, இதெல்லாம் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. மேத்ஸில் என்ன பேசிக்ஸ்? உங்கள் ஸ்கூல் லெவல் மேத்ஸ் டில் 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸில் உங்களோட சிபிஎஸ்சியாக இருந்தால் சிபிஎஸ்சி, ஐசிஎஸ்சினா ஐசிஎஸ்சி, மெட்ரிகுலேஷன்னா மெட்ரிகுலேஷன், எதாக இருந்தாலும் பரவாயில்ல, ஸ்கூல் லெவல் மேத்ஸோட சாப்டர் வைஸ் கான்செப்ட்ஸை ஸ்ட்ராங் பண்ணிக்கோங்க. இதுதான் பேசிக்ஸ். DILR பசிலுக்கு என்ன? பசில் சால்வ் பண்ணி பாருங்கள். நிறைய பசில்ஸ் உங்களுக்கு ஃப்ரீயாகவே கிடைக்குது. பசில் சால்விங் நேச்சர் கொண்டு வாங்க. ஸ்டெப் 3 என்ன? சின்ன சின்ன டெஸ்ட் எடுக்காது. இப்போ செக்ஷன் டெஸ்ட் நம்ம பாஷையில் சொல்லுவோம். செக்ஷன் டெஸ்ட் எடுத்துகிட்டு ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் அனலைஸ் பண்ணி என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணுறோம், எங்கே தப்பு நடக்குதுன்னு கண்டுபிடிச்சி இதை சால்வ் பண்ணுறதுக்கான விஷயம். இது ஒரு அடுத்த ஒரு 3 to 4 மாதம் பண்ணலாம். அந்த இடத்துல ஃபோக்கஸ் என்ன வேணும்? அக்யூரசி. அப்படின்னா என்ன? ஒரு கொஸ்டின் எடுத்தால் கரெக்டாக சால்வ் பண்ணிட்டோமா அப்படின்னு மட்டும் செக் பண்ணணும். இந்த இடத்துல அக்யூரசியை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். டெஸ்ட் எடுத்து அனலைஸ் பண்ணுங்கள். ஸ்டெப் 4, ஃபுல் லென்த் மார்க் டெஸ்ட். அப்படின்னா ஃபுல் பரீட்சை மாதிரி, அந்த 2 ஹவர்ஸ்க்கான பரீட்சை மாதிரி எடுத்து பார்க்குறது. இது கடைசியில் இருக்கிற ஒரு 3 மாதம் பண்ண வேண்டிய விஷயங்கள் நம்ம. அப்போ என்ன பண்ண போகிறோம்? ஒரு டெஸ்ட் எடுக்கிறோம், ஃபுல் லென்த் டெஸ்ட்டு. இதில் CAT பரீட்சையில் வர்ற மாதிரி டைமிங் போட்டு பண்ணணும். டைமிங் இங்கே மெயின்டைன் பண்ண ஆரம்பிக்கணும். நம்மளோட ஸ்ட்ரென்த் என்னன்னு கண்டுபிடிக்கணும். இந்த 3 மாதத்தில் வில் ஆல்சோ ஃபைன் டியூன் அவர் ஸ்ட்ராட்டஜி. எந்த எக்ஸாம் ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஒர்க் ஆகுது நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு ஸ்ட்ராங் பண்ணிடுவீங்க. இதுதான் 4th ஸ்டெப். ஓகே, இந்த 4 ஸ்டெப்ஸ் பார்த்துட்டிங்களா? இதையும் தாண்டி நீங்கள் என்ன பண்ண வேண்டியது இருக்குது? புக்ஸ் நிறைய வாசிங்க, மூவிஸ் நிறையா பாருங்கள், இதெல்லாம் டிஸ்கஸும் பண்ணுங்கள்.